வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5/9 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. y = sin of log x எனில் x² y2 + xy1 + y = 0 என காட்டுக. இந்த சார்பை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த இது ஆன்சரை கொண்டு வரணும். y = sin of log x. இங்கே y1 y2லாம் இருக்கு இல்லையா? y1 என்னென்னா ஒரு தடவை வகையிடணும், அதாவது dy/dxன்னு அர்த்தம். y2 என்னென்னா ரெண்டு தடவை வகையிடணும், d²y/dx². சரியா? இப்போ வாங்க இதை நம்ம வகையிடலாம். எதை பொறுத்து வகையிட போகிறோம்? எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட. இப்போ பாருங்க, இந்த இடத்துல சைன் ஆஃப் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம போக முடியாது. சைனை வகையிட்டு தான் அங்கே உள்ளே போக முடியும். அப்போ பாருங்க, ஒய்யை வகையிட்டோம்னா y1 = இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சைன் எக்ஸ். சைன் எக்ஸை வகையிட்டா காஸ். சைனை வகையிட்டா காசு. இந்த இது அப்படியே வந்துடும். என்ன? லாக் எக்ஸு. இப்போ பாருங்க, நம்ம சைனை தான் வகையிடணும். இப்போ உள்ளே போய் இந்த லாக் எக்ஸை நம்ம வகையிடணும். d/dx ஆஃப் லாக் எக்ஸு. புரியுதா? பாருங்க, முதல்ல சைனை வகையிட்டாச்சு, அதுக்கடுத்து இப்போ லாகை நம்ம வகையிடணும். எழுதி வச்சிருக்கேன், என்ன வகையிடலை. y1 = cos ஆஃப் log x. இப்போ பாருங்க, இதை வகையிடலாமா? log x வகையிட்டா 1/x. இப்போ இந்த x இங்கே வகுத்தில் இருக்காங்க, வந்து பெருக்கலாம் மாறுமா? அப்போ x y1 = cos ஆஃப் log x. ஒன்னையும் cos ஆஃப் log x பேருனா cos ஆஃப் log x. அடுத்து பாருங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம்? மீண்டும் எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட. பாருங்க, யூவி ரெண்டு இது இருக்கா? ஃபார்முலா பாருங்க, யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் பி யூ டேஷ். இந்த ஃபார்முலா இந்த முதல்ல இருக்குல்ல, இதுதான் யூ. யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும். இது யூ, இது வி. யூ அப்படியே வச்சுக்கோங்க. y1 வகையிட்டா y2 மாறும். ப்ளஸ் எங்கே ஃபார்முலா ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கணும். வின்றது என்னது? y1 அப்படியே வச்சுக்கணும். இதை வகையிடணும். இதான் என்னது? யூவை வகையிட்டா எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 முடிஞ்சுது. ஈக்குவல் இங்கே வாங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல காஸ் ஆஃப் லாக். முதல்ல காசை வகையிடணும், அதுக்கடுத்து தான் லாக் இது பண்ண முடியும். பாருங்க, காசை வகையிட்டா மைனஸ் சைனு, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே வரும். திரும்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ப்ராக்கெட் உள்ளே போய் வகையிடணும். d/dx ஆஃப் லாக் எக்ஸ். d/dx ஆஃப் லாக் எக்ஸ். இப்போ பாருங்க, இந்த இடத்துல எந்த மாற்றமும் இல்லை. xy2 y1 பெருக்குனா y1 மைனஸ் சைனு ஆஃப் லாக் எக்ஸ் அப்படியே வந்துடும். d/dx லாக் எக்ஸ். லாக் எக்ஸை வகையிட்டா 1/x. இப்போ பாருங்க, எக்ஸ் வகுத்தில் இருக்க அந்த பக்கம் தான் என்ன மாறும்? பெருக்கில் மாறுமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு இது அப்படியே வரும். பாருங்க, xy2 + y1 = மைனஸ் இதை பாருங்க, சைன் ஆஃப் லாக் எக்ஸ். அது என்ன பாருங்க? சைன் ஆஃப் லாக் எக்ஸ்னா ஒய். மைனஸ் அப்படியே தான் வந்துச்சு. சைன் ஆஃப் லாக் எக்ஸ்னா அந்த இடத்த என்ன மாற்றிக்கலாம்? ஒய்ன்னு மாற்றிக்கலாம். இது அங்கே கொண்டு வந்துட்டோம். இதுக்கு பதிலாக கொஸ்டினை மாற்றியாச்சு. சரியா? இப்போ எக்ஸை உள்ள பெருங்க. எக்ஸையும் y2 எக்ஸையும் பெருக்குனா x², இந்த y2 அப்படியே வந்துடும். ப்ளஸ் எக்ஸையும் y1 பெருக்குனா xy1. இது மைனஸ் ஒய்யா இங்கே கொண்டு வாங்க, ப்ளஸ் ஒய்யா மாறிடும். இங்கே எதுவுமே இருக்காது, 0. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர், காமிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.